Taste the Daily. சென்னை மயிலாப்பூரில் புரட்சித் தலைவரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட மகளிரணி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி பங்கேற்று சிறப்புரையாற்றிய இந்த விழாவிற்கு தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் M.K. அசோக் முன்னிலை வகித்தார். தலைமை செயற்குழு உறுப்பினர் ப. ஜான்சிராணி தலைமை வகித்தார். தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் M. கோவை சத்யன், தலைமை கழக பேச்சாளர் M. சபாபதி உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். விழாவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் J. ஜெயவர்தன், மைத்ரேயன், மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் தேவேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி பேசுகையில், ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் கஞ்சா, கள்ளச்சாராயம் என போதைப்பொருள் தலைவிரித்தாடுவதாக வேதனை தெரிவித்தார். 16 கோடிக்கு கட்டி 6 மாசத்துல 2 போயிடுச்சு பாலம். நீங்க கட்டினீங்கன்னா 5 மாடி கட்டணும், இப்ப கட்டலாம். ஜிம்புப்பா கட்டி எல்லாம் அப்படி ஒட்டி வச்சு கட்டுவீங்க. ஆனா சாகிறது யார்? மக்கள் தானே சாகணும், மக்கள் தானே சாகணும். குருசமாற்று வாரிய வீட்டுல M.K. ஸ்டாலின் போயிருக்க போறாரா? மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்க போறாரா? இல்ல M.K. ஸ்டாலின் பையன் குடும்பம் போயிருக்க போதா? இல்ல பேர இருக்க போறாரா? இல்ல. தமிழகத்தின் முனை நடிகர்னா M.K. ஸ்டாலின் தான். இது உண்மைதானே? இது எப்படி காலங்காத்தால ஒரு அறிவிப்பு போடும், சாயங்காலம் ஒரு அறிவிப்பு போடும், ஷூட்டிங் முடிஞ்சு நேரம் வீட்டுக்கு போயிடும், அடுத்த நாளைக்கு ஒரு ஷூட்டிங். வெறும் துண்டு சீட்டை பார்த்து ஒரு அறிவிப்பு கொடுத்த இல்லாம இந்த 4 வருஷத்துல மக்கள் நல திட்டங்கள் யாரோ ஒருத்தர் ஒண்ணு சொல்ல முடியுமா? செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பில் கோவளம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அன்வர் ராஜா கலந்து கொண்டு உரையாற்றினார். இதில் மாவட்ட கழக செயலாளர் திருக்கழங்குன்றம் ஆறுமுகம், தலைமை கழக பேச்சாளர் கலை முரசு, காசிநாதன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.